கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நாங்கள் ஊழியத்தில் போயிட்டு வந்தோம். வரும்போது பயங்கரமான வெயில், தாங்க முடியல. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த உஷ்ணத்தை உணரும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்போது நமக்கு முன்னால் இந்தியா தேசத்தில் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் தியாகமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறாங்க. அதை பற்றி நாம் சிந்திக்கும் போது நம்முடைய பாடுகள்லாம் அவ்வளவா கஷ்டமாக தோணாது. இந்நாட்களில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் எனக்கு சொந்த வீடு இல்லை, நல்ல ஒரு வாகனம் இல்லை என்ற வேதனையோடு இருக்கிறாங்க. முன்னாள் தேவனுடைய பிள்ளைகள், மிஷினரிமார்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க இல்லையா? சாப்பாடு இல்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல் எவ்வளோ தேவனுடைய பிள்ளைங்க கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய பாடுகள்லாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கஷ்டமாக இருக்கா, வேதனையாக இருக்கா? அந்த மிஷினரிமார்களுடைய பாடுகள் நினைத்து பாருங்கள். மிஷினரிமார்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் பார்க்கும்போது நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரும். நம்முடைய இந்த வாழ்க்கையே ராஜ வாழ்க்கையாக இருக்கும். பாருங்கள், நான் நின்றுட்டுருக்கிறேன், பயங்கரமாக வெயில், இன்னும் முடியல. இப்போ நான் நினச்சி பார்த்தேன், அந்த நேரத்தில் மிஷினரிமார் எவ்வளோ பாடுபட்டுருக்கிறாங்க, எத்தனை கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறாங்க. கர்த்தர் எனக்கு நல்ல 2 வீலர் வாகனத்தை கொடுத்துருக்கிறாரு. நான் ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். நான் ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி உள்ளவனாக இருக்கணுங்க. அதே போல் கர்த்தர் நமக்கு கொடுத்ததில் சந்தோஷமாக இருக்கும். மற்றவங்களுக்கு அது இருக்குது, எனக்கு இது இல்லையே என்று கம்பேர் பண்ணி பார்க்காதுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறத சந்தோஷமாக பாருங்கள், சந்தோஷமாக அனுபவிங்க. உங்களே போல அல்ல, உங்களுக்கு கீழே இன்னும் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அவங்களும் நினச்சி பாருங்கள், உங்களோட மனதில் ஒரு சமாதானம், சந்தோஷம் கிடைக்கும்.